இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஓரளவுக்கு கூட்டணி எல்லாம் பார்த்தோம்னா ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இப்போதைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எந்த சைடு போவார்னு தெரியல. திமுக கிட்ட கொஞ்சம் நெருக்கம். இனிமேல் தாக்கத்தை ஏற்படுத்த போற அணிமாற்றங்கள் வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு வாரமா அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கி இருக்கு. அது மட்டும் தெளிவாயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அணிகள் இறுதி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப சீட் ஷேரிங் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரெண்டு சைடுமே கேட்கிறேன். பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்ல. நெருக்கடி திமுக பிரச்சனைகள் வராத அணிகளை கூட்டணின்னு வச்சுட்டாலே இங்க பிரச்சனை வரும் சார். இல்ல உடையிற அளவுக்கு போகுமா? இல்ல என்ன நான் சோளிங்கர்ல நான் தான் நிப்பேன்னு ஒரு சொல்லுவான். 5 வருஷமா 10 வருஷமா அந்த ஒன்றிய செயலர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான், நகர செயலர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். திடீர்னு கூட்டணி கொடுத்தா நான் எப்படி வேலை பார்ப்பேன்மா? சரி நான் வேலை பார்த்து நகர செயலர் இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் வர்றான், ஜாதி ஏன் ஜாதி சின்ன ஜாதி அவன் ஜாதி கொடுக்குறேன்னு அவன் சொந்த கட்சியிலே பிரச்சனை வரும். இதெல்லாம் சகஜமானது. நெருக்கடினா திமுகவுக்கு தான் அதிகம். இட நெருக்கடி. அவர் இன்னும் பல பேர் வருவாங்கன்னு வேற சொல்லியிருக்காராம் வேணுகோபால்கிட்ட. தேமுதிக வந்துடுச்சு, இன்னும் சிலர் வர்றாங்க அப்படின்னா வர்றது எல்லாமே இன்னும் திமுக தான் கொடுக்கணும். அல்லது இருக்கிறவங்ககிட்ட முஸ்லீம் கிட்ட கேட்ட மாதிரி எடுத்து தான் கொடுக்கணும். தைமூர் அன்சாரி உள்ள வர்றாரு, அவருக்கு ஒரு இடத்த அங்கிருந்து வாங்கி அவங்களும் தான் கொடுக்க போறாரு, வேற யாருக்கும் இல்லை. இல்லாட்டி இஸ்லாமியர்கள் மனசும் புண்படும்ல. ஏன்னா யார்கிட்டையும் கை வைக்கல, எங்க கிட்ட தான் கை வைக்கணுமான்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. சோ அவர்களிடம் எடுத்து அவரிடமே கொடுக்கறத கூட சமாளிச்சிடும். இந்த மாதிரியான சமாளிப்பு சவால்கள் அவர் எப்படி எதிர்கொள்றான்னு பார்க்கணும். கடந்த 3 தேர்தலில் ஸ்டாலின் அதை நல்லாவே கையாண்டார். ஆனா இவ்வளவு பெரிய அலையன்ஸ் தேவையா? ஓவர் காஷியஸா இருக்கு மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, அப்படி ஒரு பார்வை பார்க்கலாம். வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு பார்க்கலாம். வலை வீசி பிடிச்சதை பார்த்தா கொஞ்சம் ஏன்னா விஜய் என்கிற அந்த ஒரு ஃபேக்டர் தான் காரணம். அது என்ன செய்ய போறாருன்னு யாருக்குமே புரியல. இப்ப நம்ம சொல்றோம் அதிமுக ஓட்டு அதிகமா போகணும், அப்ப திமுக கம்முனா இருக்க முடியும்? இல்ல அவங்க ஓட்டு தான் போகுதா அப்படின்னு. உங்க ஓட்டும் போகும். நான் என் பார்வை தான் சொல்றேன், அதுக்கு ஃபார்முலா இல்லை. எந்த கருவியை வச்சு நான் அதை கண்டுபிடிக்கல, பிரிண்ட் அவுட்டை எடுக்கல. இப்படி உள்ள கொடுத்து இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு யூகத்தை நம்ம சொல்றோம். அது மாதிரி அவங்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் பலமான நினைப்போன்னு பாருங்க. மிக முக்கியமான தேர்தல் இது. இந்த ஒரு தடவை திமுக சறுக்கிட்டா குறைஞ்சது 20 மந்திரிகள் சிறைக்கு போவாங்க. மாற்றா எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நான் சொல்றேன், இப்போது இருக்கிற அமைச்சர்கள் குறைந்தது 20 பேராவது சிறைக்கு போவார்கள். பிஜேபியினுடைய அரசியலால் சட்டத்துக்கு உட்பட்டு. நான் அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க கூட்டணியில சேர்ந்த கட்சிகளை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டே போட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நேரு மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு இவ்வளவு அழுத்தம் கொடுப்பாங்க அமலாக்கத்துறை. எஃப்ஐஆர் போட்டு 8 பேர் மேல திரும்பி கூட பார்க்கல அமலாக்கத்துறை. அதான் ஓவர் காஷியஸா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? அப்போ அது அந்த பயம் இருந்தால் அது இருக்க வேண்டிய பயம்னு சொல்ல அந்த பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவேன். ஜெயிக்கணுங்கிறதுக்கு எல்லா ஆயுதத்தையும் தான் சார் ஒருத்தவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா சார் அவங்க 4-5 ஆயுதத்தை தொடர்றாங்க நீங்க சொல்லுவீங்களா? 50 கூட எடுப்பாங்க. போர்னு வந்துட்டா முடிஞ்ச வரைக்கும் போரிட தானே பார்ப்பாங்க. அதை குற்றம்னு நான் பார்க்கல. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம், ஜெயிக்கிறதா இலக்கு. ஆனா அரசியல்னு வரும்போது நீங்க நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க கட்சிகள் அதிருப்தி அடைய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் அதிருப்தியில இருக்காங்க. அதிருப்தியும் இருக்கலாம், அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கூடலாம் இல்லையா? இப்ப காங்கிரஸ் அதே 25 தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வச்சுறான்னு வச்சுப்போம். காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்க. போனோட 17-18 ஜெயிச்சாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 7 இடங்கள்ல தோல்வி வச்சுல. இப்ப தேமுதிக வந்துடுச்சா, தேமுதிக செல்வாக்கார இடத்துல 2-3 இடம் கூட கொடுக்குறோம். அல்லது 7 இடத்துல நீங்க தோத்தீங்கல்ல, இப்ப நீங்க ஜெயிப்பீங்க. 18-22 ஆக போகுது அப்படின்ற வாய்ப்பும் கூடுதல எல்லா கட்சிகளுக்கும் தானே சார். ஒரு கட்சி ஒரு அணிக்குள்ள வந்தா அந்த கட்சியால் 5000 ஓட்டு இருந்தா கூட அது எல்லா கட்சிகளுக்கும் தான் பலன் அளிக்கும். அவங்க போட்டி போட போறது இல்லை. புரியுதுங்களா? இப்ப திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல கட்சி நிக்கின்னு வச்சுப்போம். விஜயகாந்துக்கு செல்வாக்குள்ள பகுதி அது. தேமுதிக ஓட்டு அவங்களுக்கு பயன்படுமா இல்ல அது பலவீனமாக பார்க்கப்படுமா? எல்லாருக்கும் தானே பிரயோஜனம். சோ இதை எடுத்து சொல்லி ஏற்க வைக்கிறதா நான் சவால்னு சொன்னேன். அதனால ஏதோ இடம் குறையுதே கூடுதல் எல்லாம் கேட்டோமே அப்படின்னா எல்லாருக்கும் இந்த தேமுதிக கொடுக்குற அத்தனை தொகுதி திமுக தான் கொடுக்க போகுது. வேற யார்ட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்க்கு 2-3 கூட கொடுக்க தயார்னு ஒரு தகவலை சொல்லி அனுப்புறேன். அந்த 3 யார் கொடுக்குறா? திமுக தன்னுடைய கோட்டால இருந்து தன் இடத்துல தான் போட்டியிட்ட இடத்துல இருந்து தான் கொடுக்க போறாங்க. இதை புரிஞ்சுக்க வைக்கிறது தான் பெரிய சவால் எல்லா தலைவர்களும். இப்போ ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்களா? வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது ஏதோ அவருக்கு 2-3 கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓபிஎஸ்க்கு அது பெருமை தர்ற முடிவு தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. திமுக இது எரிச்சலையும் ஏற்படுத்தும். ஏன்னா கொண்டாந்து அவர் ஒரு நல்ல பதவியில் உட்கார வைக்கணும்னா அப்ப நாங்கெல்லாம் யாரு, நாங்க எதுக்கு இவ்வளவு காத்திருந்தோம்னு மற்ற அமைச்சர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? சபாநாயகராகவே ஆக்குறீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்ப அப்பாவை என்ன பண்ண போறீங்க? ஒரு கேள்வி வரும்ல சார். நான் என்ன தப்பு பண்ண சபாநாயகர் பதவியில இருந்து கேட்பாரு. இதெல்லாம் இந்த பார்வை. ஓபிஎஸ் பரவலது பார்த்தா அவர் இனிமேல் எந்த பதவியை பார்க்க போறாரு புதுசா? உச்சபட்சம் முதலமைச்சராகவே 3 இடம் இருந்துட்டார். என்ன அப்படி என்ன சார் அரசியல் வேண்டி கிடக்கு?
நீங்க அரசியல்ல நேர்மை நியாயம் இதுக்கெல்லாம் வேலை இல்லை, துரோகங்கள் நிறைஞ்சதுதான். பட் ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. 3 முறை உங்களை முதலமைச்சராகிறது எந்த கட்சி, எந்த தலைவர்? திமுகவோட போய் கூட்டணி வச்சு மேடையில் உட்காந்தா ஜெயலலிதா படத்தை வைக்க முடியுமா? ஸ்டாலின் பெருந்தன்மையா வச்சுக்கங்கன்னு சொல்லுவார் ஓபிஎஸ். அது ஸ்டாலினுக்கு பெருமையா? திமுக காரன் தொண்டன் பார்த்தா அதை பார்த்து துடிப்பானா மாட்டானா? எந்த ஜெயலலிதாவை வழக்கு போட்டு சிறைக்கு தள்ளினார்களோ அந்த ஜெயலலிதா படத்தை ஓபிஎஸ் வச்சிருக்கிறத கீழே இருந்து தொண்டன் பார்த்து ரசிக்கணுமா? அவன் பார்வையில இருந்து நான் பாக்குறேன். இப்போ அந்த சூழல் எதுக்கு? ஸ்டாலினுக்கும் அது தேவையில்லை, ஓபிஎஸ்க்கு தேவையில்லையே. சரிதான் இப்ப கேள்வி. இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவரோட லைஃபையே திமுகவை எதிர்த்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதிமுகவை சப்போர்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு திமுகவை நெருங்குறத கூட அதிமுக தொண்டர்களோ அவர் ஆதரவாளர்களோ விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் திமுக கிட்ட இவ்வளவு ஓப்பனா நெருங்கணும்? இல்ல அதுல அதுக்கான ஒரு பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்கு. நான் எந்த தியாகத்துக்கும் தயார், நான் அதிமுக சேர்ந்துக்கிறேன்னு சொன்ன ஓபிஎஸ்ஐ தள்ளி வைத்தவர் எடப்பாடி தான். அந்த முடிவு ஓபிஎஸ் எடுத்தா காரணங்கள் இருக்கலாம். அது மாதிரி அவரை நட்டாட்டில் விட்டுற பிஜேபிக்கும் பங்கு இருக்கு. என்டிஏல தான் இருக்கிறேன்னு சொன்னபோது ஒரு வார்த்தை கூட என்டார்ஸ் பண்ணல பிஜேபி. இன்னைக்கு வாங்க என்டிஏக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களா? இருந்த போது ஏன் சொல்ல மறந்தீங்க? அங்கீகரிக்க ஏன் மறந்தீங்க தினகரனையும் ஓபிஎஸ்? ஸோ பிஜேபிக்கு அந்த பங்கு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் பேசாம நான் வீட்டுல இருக்கிறேன், நான் காயப்பட்டிருக்கிறேன், அதிமுக ஒற்றுமை தான் என்னுடைய நோக்கம், இந்த தேர்தல் அமைதியா இருக்கிறேன், அந்த ஒற்றுமைக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொன்னாதான் ஓபிஎஸ்க்கு பெருமை. இல்லாட்டி திமுக போனா பதவி கிடைக்கும். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கரும்புள்ளியாக அது மாறும். ஆனா இப்ப இது இபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் தானே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் துரோகி தான், இப்ப பாருங்க போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி, எதனால போனாரு? அப்படி சொல்றதுல நியாயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படியானாலும் உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னாரு, நீங்க ஏத்துக்கு மறுத்தீங்கன்னு ஒரு கேள்வி யாரும் பிறந்தள்ள முடியாதுல்ல. அதனாலதான் எடப்பாடிக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னேன். அதிமுகவை ஆதரிப்பதை தவிர வேற எந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்தாலும் அவருடைய இம்பாக்ட மனநிலையை விவாதிக்கிறது ஒரு பக்கம், விவாதிக்கிறது ஒரு பக்கம், அதுல எடப்பாடிக்கு பங்கு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. சார் இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவுல திமுக அலையன்ஸ் மாதிரி பெரிய கிரௌட் அலையன்ஸா இல்ல. இப்ப டிடிவி உள்ள வந்தப்பவே ஒரு வேகம் கிடைச்சது, ஏடிஎம்கே அலையன்ஸ் பலப்பெறுது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைச்சது. ஓபிஎஸ் அவர்கள் அகாமடேட் பண்றதுக்கு ஏடிஎம்கேல ஸ்பேஸ் இருக்கு. அப்ப விடுறதுல என்ன பிரச்சனை? அதான் எடப்பாடிங்கிற தனிநபர் சார்ந்த விஷயம். இப்ப தினகரன் அவர் ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வந்துச்சுல அவருக்கு. அவர் ஒத்துக்கலன்னா என்டிஏல தினகரன் சேர்ந்திருக்க முடியாது. அப்படியே ஒருவேளை ஏத்துக்கிட்டா கூட இவர் இப்படி உட்காந்துக்கிட்டு தினகரன் இப்படி உட்காந்து அதுக்கு பேர் கூட்டணியா? ஒரு மேடை ஷேர் பண்ணணும்ல. தினகரன் போட்டிடுற தொகுதியில ஒரு பிரச்சாரத்துக்குன்னா போகாம இருக்கலாம். அந்த நகர செயலர் ஒன்றிய செயலர் வேலை செய்யணும்ல. என்னப்பா தலைவரே இப்படி உட்கார்ந்தாரு, நம்ம வேலை பார்த்தா எதுவும் நினைப்பாரோன்னு அவன் பேசாம இருப்பானா இல்ல உற்சாகமா வேலை செய்வானா? சோ எடப்பாடிக்கு ஒரு மனமாற்றம் வந்து இறங்கி வந்தான்னு கூட பார்க்க மாட்டேன். சில சூழல்களை புரிஞ்சுக்கிட்டனாலதான் தினகரன் உள்ள வர முடிஞ்சது. அதுபோல தினகரனும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தனியா நின்று தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அந்த புரிதலுக்கு அவர் வந்தார். அல்லது காலம் அந்த 2 பேரையும் அப்படி வர வச்சதுன்னு எடுத்துக்கோ. இதே புரிதல் ஓபிஎஸ்க்கு வந்திருக்கணும்ல. ஏன் அங்க வரலன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் விஷயத்துக்கு வந்திருக்கணும்ல. இங்க மட்டும் ஏன் நடக்கல தெரியலையே. அப்ப தன்னம்பிக்கை குறைவா இருக்கு. ஏதோ ஒண்ணு நினைச்சு அவர் அசூயப்படுறாரா? இல்ல அரசியல்ல திரும்பி பார்த்தா ஏதாவது அணிகள் அமைக்க முடியுமா? இதை எடப்பாடி தான் யோசிக்கணும். சார் இப்ப 24 ஒப்பிடும்போது ஏடிஎம்கே கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு. பிஜேபி இருக்காங்க, டிடிவி இருக்காரு, பிஎம்கே இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா இருக்கும். டிஎம்கே அலைன்ஸை பார்க்கும்போது இன்டாக்டா அந்த அலைன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு அலைன்ஸா இருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. இல்ல இவங்க எதிர்பார்த்த மெகா கூட்டணி அமைக்க முடியலங்கிற அந்த பேச்சும் மக்கள் மத்தியில இருக்கு. அதிமுக தொண்டர்கள் மனசுலயும் அது இருக்கு. கூட்டணி பலம்னா அது இன்னைக்கு இருக்கிறது பார்த்தா திமுக தான். இந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்க சொன்ன விஷயத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்கிற வச்சுதான் நம்ம அதிமுகவுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்றேன். பணபலம், அதிகார பலம், கூட்டணி எல்லாம் வச்சு நான் சொல்றேன். அதான் இப்ப ஆன்டி இன்கம்பன்சியை பேசும்போது அது தானா உருவாகுது. அதிமுக அதை பெருசாக்கணும், பண்ணணும், மக்கள் கிட்ட சொல்றாங்களான்னு பாக்கணும். இன்னும் சொல்ற சூழல் வரல. இல்ல அந்த 15 நாள் பிரச்சாரம் தானே சார். அந்த 15 நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி பண்ண போற சேட்டன் ஒண்ணு இருக்குல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு. ஆனா இப்ப திமுக 5 வருஷம் பண்ணாங்களே சார் எதிர்கட்சியா இருக்கும்போது. சரி, அதான் ஒரு சில காரணங்கள் சொல்லுவாரு. கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனை இருந்துச்சு, கட்சி 2 இருந்துச்சு, அப்புறம் 1 ஆச்சு, இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆக்கணும், அந்த ஒற்றை தலைமை பாதுகாக்கிறதுக்கே நான் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு இவர் பல கருத்துக்கள் சொல்லுவாரு. அதை தாண்டி இவ்வளவு நாள் பண்ண மறந்ததை, பண்ண தவறியதை, பண்ண வாய்ப்பில்லாததை இந்த 15 நாள்லயாவது பண்ணுங்கன்னு எதிர்பார்ப்பான் தொண்டை. பண்றாரான்னு பார்ப்போம். சாரி, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாஜக சட்டத்துக்கு உட்பட்டு ஏதோ செய்வாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, இந்த இப்ப நேரு விஷயத்துல ரொம்ப சட்டத்தை எப்படியாவது அமல்படுத்தி ஆகணும்னு சட்டத்தை அமல்படுத்த துடிக்கிறாங்கல்ல. அந்த அதிமுக மந்திரி மேல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எஃப்ஐஆரே போடல, போடுங்கன்னு சொல்றதுக்கு பாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நாள் நேருவை போட்டு முடக்குவாங்க, கைது பண்ணி சிறையில் அடைப்பார்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் தடை வாங்கலைன்னா நேரு எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும்.
எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாள் அவங்க ECIR ஒன்று போட்டுப்போம் அமலாக்கத்துறை. அடுத்த நாளே வந்து ரெய்டு எத்தனை நடக்கும்னு பார்க்க தானே போறோம். இது ஒரு அமைச்சரோட நிற்காது. ஆட்சி இருக்கிற போது நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஆட்சி இழக்கிற சூழல் வந்தா குறைஞ்சது 20 பேர் உள்ள போவாங்கன்னு அதை தான் சொன்னாங்க. பிஜேபி சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும். ஆனா பரவலா நிறைய பேர் பேசுற விஷயம் என்னன்னா, பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி பயங்கரமா போக்கஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டெல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி இவங்க போக்கஸ் பண்ற லட்சணம் இதானான்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன் சார் நீங்க எடப்பாடியை உருட்டியோ மிரட்டியோ கூட்டணி கொண்டாண்டீங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, வேற ஸ்ட்ராட்டஜி இருந்தா கூட இன்னைக்கு நீங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு 2 பேருமே சொல்லல சார். முதல் பிரச்சார கூட்டம் எங்க நடந்துச்சு? 16 நடந்துச்சா? எல்லா தலைவர்களும் மேடைகள் இருக்க மோடி பேசி முதல் பிரச்சார கூட்டம் நான் சொல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அதை அந்த முதல் பிரச்சார கூட்டத்துல இந்த கூட்டணிக்கு NDAக்கு தலைமை யார் தமிழ்நாட்டுல? எந்த கட்சி? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேங்கிற வார்த்தையே வரல. 40 நிமிஷம் பேசின பிரதமர் பேச்சுல அதிமுக வார்த்தை ADMK 4 லெட்டர்ஸ் வரவே இல்லை. இன்னும் 60 நாட்களில் ஸ்டாலின் அவர்களே உங்களிடத்தில் சகோதரர் எடப்பாடி அமர்ந்திருப்பார் சொல்லல. அது சொல்றது என்ன பிரச்சனை அதான் தெரியல. இது பலமா? இது ஸ்ட்ராட்டஜியா? பீகாரை முடிச்சுட்டு இங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, போக்கஸ் பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு நான் கூட ஏதோ காத்துட்டு இருந்தேன், ஏதோ பண்ண போறாங்க போலன்னு. இந்த லட்சணத்துல பண்ணீங்கன்னா எப்படி சார் அதிமுக உற்சாகம் வரும்? சுயநலமா கூட இங்க அதை யோசிச்சு பாருங்க. பிஜேபி போட்டியிடுகிற தாமரை சின்னம் போட்டியிடுகிற தொகுதியெல்லாம் அந்த அதிமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளரும் கிளை செயலாளரும் உற்சாகமா வேலை செய்வானா இல்ல ஒதுங்கி இருப்பானா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? நான் அதனாலதான் கேட்டேன். நீங்க எடப்பாடியை மாத்துறதா கூட உங்களுக்கு திட்டம் இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க பேரை சொல்லி ஜெயிக்கிறதா சார் உங்க முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அமித்ஷாவும் எடப்பாடியும். அதை பத்தி எடப்பாடி கவலைப்படல, கவலைப்படவும் கூடாதுங்கிறனால அவர் 150 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டாரு. இது அதிமுகவுக்கு செய்கிற அநீதின்னு நான் பல நேரங்களில் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம், அநீதி. இதை இப்படி கூட பார்க்கலாமே சார். இப்ப பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா 24 அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது, அதிமுகவோட ஓட் ஷேர் கம்மியாகுது. ஸோ பாஜக வளரணும்னா அதிமுக பலவீனப்படணும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க EPS காரங்களை பலப்படுத்தணும்னு யோசிக்கணும்? அப்புறம் எதுக்கு சார் அவர் தலைமையில கூட்டணி வைக்கிறீங்க? இதெல்லாம் அதான் சொன்ன அதிமுக செய்யற அநீதின்னு அதான் சொன்ன. இது தர்மமா இது? சரி நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க, தொண்டர்கள் நமக்கு இருக்கிற அறிவு நம்மளை விட அதிகமா தொண்டனுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மக்கள்ல அதிமுக தொண்டன் அடக்கம். அவன் யோசிக்க மாட்டானா? ஓஹோ நம்ம தோல்லையே சவாரி ஏறிக்கிட்டு நம்ம கதையை கிடைக்கிறீங்களா? அதனால சொன்னேன், அந்த தாமரை போட்டியிடுகிற தொகுதிகளில் அதிமுககாரன் எப்படி வேலை செய்வான்? செய்வது நியாயமா இருக்குமா? நம்ம கட்சி பொதுச்செயலாளர் பேரே சொல்ல தயங்குறாங்களே, இவனுங்களை நம்ம எதுக்கு ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு யோசனை, ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டா பிஜேபி எங்க சார் போகும்? அதிமுக உதவி இல்லாமல் பிஜேபியால் ஒரு தொகுதி விட்டுரும், 2 தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியுமா? கன்னியாகுமரியில கிட்ட கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்க. அதிமுக செல்வாக்கு இல்லை, அவங்க ஏதோ மத அரசியல் பண்ணி கூட வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு எப்படி சாத்தியம்? அதிமுகங்கிற பெரிய கட்சியோட உதவி இல்லாமல். அதைத்தான் அதர்மம்னு சொன்னேன், அநீதின்னு சொன்னேன், துரோகம்னு சொன்னேன். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப திமுகவை பொறுத்தளவுல 2 தேர்தல்கள் தொடர்ந்து தோக்குறாங்க, அதுக்கப்புறம் 21ல ஜெயிச்சிடுறாங்க. 2 தேர்தல தோத்தாலும் அவங்களால கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க முடிஞ்சிருந்தது. ஓரளவுக்கு டிசிப்ளின்டான ஒரு கலைஞரும் ஒரு பிரதான காரணமா இருந்தார். இப்ப அதிமுகவுக்கு அதை செய்ய முடியுமா? இன்கேஸ் 2 எலெக்ஷன் தொடர்ந்து தோக்குறாங்க, இல்ல கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறாரு. அந்த கட்டுப்பாட்டை சலிப்பும் ஒரு வித ஏக்கம், ஆதங்கம் அப்படின்னு அதிமுக தொண்டை அந்த கட்டுக்கோப்போட இருக்கிறதுல அந்த கட்டுக்குள்ள இந்த உணர்வுகளோட கட்டுண்டு கிடக்குறான். நம்ம கட்சி என்ன ஆகுமோ, என்ன இருந்தாலும் எடப்பாடி பொதுச்செயலாளர் ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணல, அவன் அதை மதிக்க தான் செய்வான். எடப்பாடி பிடிக்குது அப்படின்னு நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர் அந்த இதுக்குள்ள யாருக்கு மாறுபட்ட கருத்துல தினகரனே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக மீட்கிற திட்டத்தையே நான் கைவிட்டுட்டேன்ட்டாரு. சட்ட ரீதியா நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், கட்டமைப்பு, பிராக்டிக்கலா களம், எல்லா வகையிலையும் கட்சியை தன் கட்டுப்பாட்டுல எடப்பாடி கொண்டாட்டார். அந்த கட்டுப்பாடுனால என்ன பிரயோஜனம்னு அடுத்த கேள்வி வந்தால் அவரால் பதில் சொல்ல முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப திமுக மாதிரி அதிமுகவால 2 தோல்விகளை ஃபேஸ் பண்ண முடியுமா? அது நம்ம இன்னொரு தோல்வியை பார்த்த பிறகு பேசுவோம். நம்மயே சொல்லணும், அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, பாவம். அவங்கள எதாவது முயற்சி பண்ணா இன்னைக்கெல்லாம் நிறைய வாக்குறுதிகளை வேற சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொன்னா இன்னொரு தோல்வி வந்து அந்த 5 ஆண்டுல எப்படி கிடக்குறாங்கன்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அப்படி எந்த கட்சியும் பேச வேண்டாம். ரொம்ப நன்றி சொல்லுங்க. பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.